வெள்ளிக்கிழமை மங்களம் தந்து வேற வழி இல்ல, பாட்டை கேட்டுதான் ஆகணும். படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. இன்னைக்கு நல்ல நாள் ஆச்சு, பூஜையை பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரமும் ஒன்னா வருதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே இருந்து நல்ல பிள்ளையா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தொடச்சிட்டு மொழிவிட்டு பூஜை சாமான்லாம் கழுவி ரெடி பண்ணி தலை குளிச்சு பூஜையை பண்ணா, யாருக்காக நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டனோ அவர் லாஸ்ட் வரைக்கும் பூஜைக்கு வரவே இல்லை. வேற யாரும் இல்லை, என் புருஷர் தான். பங்குனி உத்திரம் முருகருக்கு ஃபேமஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, இது மாதிரிலாம் நான் தனியா கும்பிட்டதும் இல்லை, அவ்வளவு ஸ்பெஷலா நான் பண்ணவும் மாட்டேன். என்னாலும் முன்னாலேன்னு சொல்லிட்டு ஒரே முறைதான் சுத்திட்டு கிடப்பேன். சரி, நம்ம புருஷர் தான் முருகர் பத்திரா இருக்காரு, அவருக்காக பூஜையை போடுவோமேன்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளையா பூஜையெல்லாம் போட்டேன். கோயிலுக்குலாம் போகலாம்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் என்ன ஊசி போத்தி விட்டுட்டு லாஸ்ட்ல தோற வரவே இல்லை. இவரை நம்பினா வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு நானே கிளம்பிட்டேன். பூஜையை போட்டுட்டு எப்படி கோயில் திறந்தா இருக்குன்ற நம்பிக்கையில கோவிலுக்கு போனா கோவில முடிச்சின்னு வர வழியில வேம்பாலம்பட்டையும் படிகாரக்கல்லும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் விட மாட்டேன்டா சொல்லிட்டு ஈவினிங் அகைன் கிளம்புனேன். என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ரைஸ் பாயசம் செஞ்சிருந்தேன், அதுவும் நல்லா வந்திருந்தது. ஈவினிங் போய் சாமி நல்லா கும்பிட்டாச்சு.